Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழர்களின் #1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தொடர்பாக திமுகவுடைய எம்பி திருச்சி சிவா பேசியிருப்பது, ஏசி இல்லாம காமராஜர் தூங்க முடியாது அப்படின்னு சொன்னது. காமராஜர் ஒரு எளிமையின் சின்னமாகத்தான் தமிழ் மக்கள் நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் காமராஜரே ஏசி ரூம் இல்லாம தூங்க மாட்டார் அப்படின்னா அவருடைய அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த எளிமையின் சிகரம் அப்படிங்கிற அந்த பட்டத்தை சீர்குலைக்கும் விதமாகத்தான் இந்த கருத்து இருக்கோ அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. எளிமை அப்படி மறு உருவமே கர்ம வீரர் காமராஜர் தான். நான் என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். ஒரு நெடிய உருவம், கருத்த உருவம், முக்கா கை சட்டை, தோளில் ஒரு துண்டு, எளிமையாக நிற்கிறார். யாரோ ஒருத்தர் பல பேர் வந்திருப்பாங்கன்ட்டு திருப்பி பார்த்தா அவர் தான் காமராஜர். இத்தகைய மாபெரும் தலைவன் ஏசி இல்லாமல் தூங்குவார்னு சொல்றது போல ஒரு கொச்சைப்படுத்துகிற தன்மை மனம் குறிக்கிறது. திமுகவுடைய மாணவர் அணியை சேர்ந்த ராஜீவ்காந்தி என்ற நபர் பேசினார். கல்வி கண் தந்த கர்ம வீரர் காமராஜர் தான் நம்ம பேசுவோம். ஆனா காமராஜருக்கு முன்பாகவே திராவிட இயக்கம், குறிப்பாக நீதி கட்சியில பள்ளிகள்லாம் திறந்தாச்சு. அவரும் சொந்த காசுல பண்ணாரு. காமராஜர் சொந்த காசுல பண்ணாரா அப்படின்னு? அவருக்கு சொந்த காசு கிடையாது. நவீன தமிழ்நாட்டின் சிற்பிகள்ல அவங்க கலைஞர் கருணாநிதியை முன்வைக்கிறாங்க. அவருக்கு இணையாக இங்க ஒரு தலைவர் பெரிய அளவுல இருக்கக்கூடாது அப்படிங்கறதால காமராஜர் வேணும்ட்டே அவங்க டிஃபேம் பண்றாங்களோ. இன்றைய தான் தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்ததுக்கு காமராஜர் கொண்டு வந்த தொழில் திட்டங்கள், காமராஜர் கொண்டு வந்த கல்வி திட்டங்கள், காமராஜர் கொண்டு வந்த சமூக நல திட்டங்கள், இவைதான் அடிப்படை காரணம் என்று ஆய்வுகள் கூறுகின்றன. இன்னைக்கு தமிழ்நாடு வெற்றி அடைஞ்சது காமராஜ் மாடல் காரணம், திராவிடியன் மாடல் அல்ல. பாஜகவின் தலைவராக அண்ணாமலை இருந்த காலத்தில் பாஜக உற்சாகத்தோடு செயல்பட்டு மிக வேகமாக செயல்பட்டு பாஜக பிசாசு மாதிரி வளர்ந்துருச்சு அப்படின்னு திமுக தலைவர்கிட்ட சொன்னாங்க. குறிப்பா துரைமுருகன் அவர் மாற்றப்பட்ட பிறகு நயினார் நாகேந்திரன் இருக்கார். அவர் அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை என்பது மட்டும் இல்லை, பிலோ ஆவரேஜ். விஜய் மற்ற கட்சிகளை எல்லாம் பற்றி எந்த விதமான கருத்தை சொல்வதை கூட தவிர்த்து விட்டு முழுக்க முழுக்க திமுக எதிர்ப்பு என்கிற நிலைப்பாட்டை எடுத்திருக்கார். அது அவருக்கு கை கொடுக்கும். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பாக்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வினோத் சார். தேர்தல் திருவிழா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை நெருங்கி விட்டது. அதற்கான அந்த சமிக்ஞைகள் என்ன அப்படின்னா சர்ச்சைகள் தான். இப்போ முதல் சர்ச்சையிலிருந்து தொடங்கணும் அப்படின்னா, பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தொடர்பாக திமுகவுடைய எம்பி திருச்சி சிவா பேசியிருப்பது, முரசொலியில காமராஜர் தொடர்பாக வந்திருக்கக்கூடிய கட்டுரை, அதை பத்தி கவிதை, அதை பத்தி கேட்கலாம் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் திருச்சி சிவா சொன்னதுல அது விமர்சனத்துக்கு உள்ளான விஷயம் என்னன்னா, ஏசி இல்லாம காமராஜர் தூங்க முடியாது அப்படின்னு சொன்னது. காமராஜர் ஒரு எளிமையின் சின்னமாகத்தான் தமிழ் மக்கள் நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு ஏசி ரூமே, அதுவும் அவர் வாழ்ந்த காலத்துல ஏசிங்கிறதே ஒரு ஒரு பெரிய லக்ஸுரியா இருக்கும் அப்போ. ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் காமராஜரே ஏசி ரூம் இல்லாமல் தூங்க மாட்டார் அப்படின்னா அவருடைய அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த எளிமையின் சிகரம் அப்படிங்கிற அந்த பட்டத்தை சீர்குலைக்கும் விதமாகத்தான் இந்த கருத்து இருக்கோ அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. உண்மையிலே அந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? எளிமை அப்படி மறு உருவமே கர்ம வீரர் காமராஜர் தான். நான் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன், பதிவு செய்யணும்னு விரும்புகிறேன். என்னென்னா, நான் கல்லூரி காலத்தில் பச்சையப்பன் கல்லூரியில் படித்து கொண்டிருந்த போது தமிழறிஞர், தமிழ் பேரறிஞர் அவர்கள் மறைந்து விட்டார்கள். நாங்கள்லாம் கல்லூரி மாணவர்கள். அப்போ ஸ்தாபன காங்கிரஸ் ஆதரவாளர்களாக இருந்தோம். அப்போது மாலை எடுத்துக்கொண்டு அவர்கள் இல்லத்துக்கு சென்று அவருக்கு காலடியில் மலர் மாலை வச்சுட்டு வணங்கி நின்றுருக்கோம். ரொம்ப நெருக்கமாக தான். அந்த நேரத்தில் எந்த விதமான இதுவும் இல்லாமல், பரபரப்பு இல்லாமல் ஒரு யாரோ ஒரு பெரிய ஒருத்தர் தம்பி கொஞ்சம் தள்ளி நெல்லுங்க, அவ்வளோதான். நானும் சில மாணவர்கள் இப்போது இருக்கிறார், வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் இருக்க மகாலிங்கம் போன்ற சில பேராசிரியர்கள்லாம் நம்ம நண்பர்கள், இப்போ அப்போது மாணவர்கள் கொஞ்சம் நாங்கள் தள்ளி நிற்கிறோம். பக்கத்தில் ஒரு நெடிய உருவம், கருத்த உருவம், முக்கா கை சட்டை, தோளில் ஒரு துண்டு, எளிமையாக நிற்கிறார். யாரோ ஒருத்தர் பல பேர் வந்திருப்பாங்கன்ட்டு திருப்பி பார்த்தா அவர் தான் காமராஜர். நான் உள்ளம் சிலிர்த்து சொல்லுகிறேன். சரி, ஒரு எளிமையின் முழு வடிவமாக திகழ்ந்தார்.
யாரையும் ஒன்றும் சொல்லலை, சேர் போடுன்னு சொல்ல, இதுவும் இல்லை. அத்தகைய மாபெரும் தலைவன் வந்து ஏசி இல்லாமல் தூங்குவான்னு சொல்வது போல ஒரு கொச்சைப்படுத்துகிற தன்மை மனம் குறிக்கிறது. உண்மையிலே இதுக்கு பதிலடி கொடுத்துருக்காரு காங்கிரஸ் தலைவர் திருச்சி வேலுசாமி. நாங்கள்லாம் அப்புறம் காங்கிரஸ் ஸ்தாபன காங்கிரஸுடைய கடைநிலை தொண்டர்கள், அது வேற. அந்த மாபெரும் தலைவர் வந்து ஒரே ஒரு தகவலை நான் சொல்லியிருக்கணும். அவருக்கு காங்கிரஸ் கட்சியில் மேலாளராக சத்தியமூர்த்தி பவனில் இருந்தவர் லேனா வள்ளியப்பன், இப்போ இல்லை, அவர் மறைஞ்சிட்டார். அவர் எங்கிட்ட சொன்னார், என்னன்னா கடும் கோடை அக்னி நட்சத்திரம் மாதிரி ரொம்ப ஹாட்டாக இருந்ததுன்னா அந்த திருமலை பிள்ளையில் இருக்கும்போது அவருக்கு உடல் நலம், வயதானவர், ஹார்ட் பேஷண்ட்டு, உடல் நலம் கருதி அப்போ வந்து கிருஷ்ணராவ் கிட்ட சொல்லுவார், இது மாதிரி ஒரு ஏதாவது ஏசி அறை இருக்குமாப்பா, நான் ஒரு 1/4 மணி நேரம், அரை மணி நேரம், அதிகபட்சம் 1 மணி நேரம் படுத்து தூங்கிட்டு வந்துடுவார். அப்புறம் 3 மணிக்கு வந்து தன்னோட இல்லத்துக்கு வந்துடுவார், இல்லை சத்தியமூர்த்தி பவன் போகிற தன்னோட பணிகளை மேற்பார். இதே எப்போதாவது நடக்கிற சம்பவம், அவ்வளோதான். ஆகையினால அவர் ஏசியிலேயே இருந்தார் என்று என்னுடைய நண்பர் திருச்சி சிவா, என்னோட நல்ல நண்பர் தான், பண்பாளரும் கூட, அவர் ஏன் இப்படி பேசினார்னு தெரியல. அது மிக மிக தவறாது. காமராஜரை கொச்சைப்படுத்துவது போல நான் ஃபீல் பண்ணுறேன். முரசொலியில் வந்து அந்த கவிதையில் இளைத்து போனார் இதயம் விடித்து போனார், இந்தியா நெருக்கடியில் இருண்ட நேரம் களைத்து போனார், ஆம் கலைஞர் கைமேல் கை வைத்து தாய் நாட்டை காப்பாற்றென்றார். அதாவது கருணாநிதி அவர்களுடைய அவர் இறப்புக்கு முன்பாக அந்த எமர்ஜென்சி வந்ததுனால ரொம்ப சோகமான காமராஜர் கருணாநிதியோடைய கையை பிடிச்சி நீ தான் இந்த நாட்டை காப்பாற்றணும் அப்படின்ட்டு சொன்னார் அப்படின்ட்டு முரசொலியில் ஒரு கவிதை வெளியாகிருக்கு. இதோட நம்பகத்தன்மை என்ன? இது ஏன்னா இது வெறும் கவிதையா கடந்து போக முடியாது, இது ஒரு தகவலா சொல்றாங்க. இதையும் திருச்சி சிவா சொல்லியிருக்காரு, இப்போ இது கவிதையாகவும் வந்திருக்கு. இதுவும் மிக மிக முற்றிலும் உண்மைக்கு மாறானது. நாங்கள்லாம் சாப்பிட காங்கிரஸ் மாணவர்களாக இருந்தோம். இப்போது மோகன் பாலசுப்ரமணியம்னு சந்திரசேகர் கிட்ட உதவியாளராக, நெருங்கிய உதவியாளராக இருந்தவர், அவர் இப்போ சென்னையில் இருக்கார். திருச்சி வேலுசாமி, திருச்சியில் பாஸ்கரன், இவெல்லாம் நாங்கள்லாம் சாப்பிட காங்கிரஸ் தொண்டர்கள். அப்போ நாங்கள் பார்த்த வரையில் அக்டோபர் 2, 1975 கர்ம வீரர் காமராஜர் மறைந்து விட்டார். அதுக்கு முன்னாடியே எமர்ஜென்சியும் போதே அவர் மனத்தளவில் தளர்ந்து போனார். நான் அறிந்த வரையில் நெருங்கிய வட்டாரத்தில் அவர் சொல்வார், என்னையா அந்த அம்மாவுக்கு என்ன பேய் பிடிச்சிருக்கா, இந்த மாதிரி ஆடுது அப்படின்னு பேசினதாக நான் கேள்விப்பட்டேன். இது பதிவாகலை, பட் அவர் அணுக்கமாக இருந்த சௌரியராஜன் மற்றவர்கள்ட்டெல்லாம் பேசியிருக்காரு. அப்போது அவர் இந்த எமர்ஜென்சி கொண்டு வந்ததில் அவர் மனத்தளவில் பாதிக்கப்பட்டிருக்காரு. இல்லையா நம்ம ஆட்கள்லாம் ஜெயிலில் போட்டாங்க அப்படின்னா, கிருப்பலானி சிறையில் அடைத்த போது கூட அவர் ரொம்ப உடஞ்சி போயிட்டார். அந்த சமயத்தில் அக்டோபர் மறைந்த காமராஜர் கிட்டத்தட்ட அதுக்கு முன்னாடி ஒரு 4-5 மாதம் வெளியிலே வரல. இன்னும் சரியாக சொல்ல போனால், நான் அப்போ நங்கநல்லூரில் வசித்தேன், பழவந்தாங்கலுக்கு வர்றாரு காமராஜர். எமர்ஜென்சி பிரகடனப்படுத்தி சில மாதங்கள் அல்லது அந்த காலகட்டத்தில் சென்னைக்கு ஜூலை மாதம் என்று அவரோட பிறந்தநாள் சமயத்தில் வந்தார். கூட்டம் கூடியது. 2ஆம் கட்ட தலைவர்கள், கட்சி தொண்டர்கள்லாம் மேடையில் பேசினாங்க. இவர் கார்லேருந்து வந்து இறங்கி, ஜீப்புன்னு எனக்கு நினைவு, வந்து இறங்கிட்டு ஒன்றுமே பேசலை. அவருக்கு உடல் தளர்ந்து இருக்கிறது. எனக்கு தெரிந்து ஒரு கட்டத்தில் சுகர் ரொம்ப குறைவாக போய் மயங்கி விடுற நிலையில் வந்தோட ஒரு சேரில் உட்கார வச்சு பக்கத்தில் டீ கடையிலேருந்து 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டு அவர் கொடுத்தாங்க. சுகர் டவுன் ஆயிடுச்சு. இது நடந்திருக்கு அவர் வாழ்க்கையில். அந்த அளவுக்கு உடல் நலம் மிக மோசமாக குன்றி இருக்குது. அப்போது எனக்கு தெரிந்து அநேகமாக ஓரிரு கூட்டங்களுக்கு ஜூலைக்கு அப்புறம் அவர் கூட்டங்களில் கலந்துக்கிட்டாரான்னு தெரியல, எனக்கு நினைவில்லை. கலந்துக்கிட்டதாக தகவலுக்கு கிடையாது. ஏன்னா நவசக்தி பத்திரிகையில் அதெல்லாம் செய்தி வந்திருக்கும், வரல. அதுக்கு பிறகு வீட்டோடு தான் இருந்திருக்கார். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 4 மாதம் ஒரு வீட்டோடு தான் இருக்கார், வெளியில் அவர் வரலை. அப்படி யாராவது இருந்தால் அவரை வந்து தான் சந்திப்பாங்க, நேரம் பார்த்துட்டு. சௌரியராஜன் தான் ஒரு டாக்டராகவும் கூடவே பார்த்துட்டு இருந்தார். அப்படி இருந்தால் தமிழக முதலமைச்சராக அப்போது இருந்த கருணாநிதி அவர்கள் வந்திருந்தார். முரசொலி பத்திரிகையில் அப்போதே பதிவாகியிருக்கு, நாளேடுகளில் நிச்சயம் செய்தி வந்திருக்கோம். அப்படி எதுவும் வந்ததாக தெரியவில்லை. இருந்தால் தரவுகளை காட்டுங்கள். இல்லை, அதுக்கு பிறகு வீட்டோடு தான் இருந்திருக்கார். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 4 மாதம் ஒரு வீட்டோடு தான் இருக்கார், வெளியில் அவர் வரலை. அப்படி யாராவது இருந்தால் அவரை வந்து தான் சந்திப்பாங்க, நேரம் பார்த்துட்டு. சௌரியராஜன் தான் ஒரு டாக்டராகவும் கூடவே பார்த்துட்டு இருந்தார். அப்படி இருந்தால் தமிழக முதலமைச்சராக அப்போது இருந்த கருணாநிதி அவர்கள்
வந்திருந்தார் முரசொலி பத்திரிகையில் அப்போதே பதிவாகியிருக்கு. நாளேடுகளில் நிச்சயம் செய்தி வந்திருக்கும். அப்படி எதுவும் வந்ததாக தெரியவில்லை. இருந்தால் தரவுகளை காட்டுங்கள். இல்லை, அப்படி ஏதோ அவர் வந்ததாகவும், அது அவர் காமராஜர் போய் கருணாநிதி சந்தித்ததாகவும், கலைஞர் கருணாநிதி அவர்களை கையை பிடித்து நீதான் நாட்டையும் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு அகில இந்திய தலைவர் கேட்டுக்கொண்டதாகவும் வருகிறது. எனக்கு அதெல்லாம் அதுக்கு எப்படி உண்மையா என்றது எனக்கு தெரியல. ஏனென்றால் இதெல்லாம் இருந்தனா நிச்சயமாக பதிவாகியிருக்கோம். பதிவாகியிருந்தால் நாங்கள்லாம் அப்போ இயக்கத்தில் கடைசியில் இருக்கிற கீழ்நிலையில் இருக்கிற தொண்டர்கள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மாதிரியான வாய்ப்புகள் இல்லை. அதனால் இது உண்மைக்கு மாறான தகவல்களை ஏன் சொல்லுகிறார்கள்? அதுவும் எனக்கு வருத்தம் என்னென்னா, ஏசி இல்லாமல் காமராஜர் தூங்க மாட்டார்னு சொல்கிறது. முதல்ல 70களில் ஏசி என்பது ரொம்ப அரிதான விஷயம். ஆமாம், கரெக்ட். ரொம்ப பெரிய பணக்காரர்கள் அல்லது ஏதாவது ஒரு சூப்பர் லக்ஸுரி. அது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அரிதினும் அரிது. ஏதோ ஒரு திரையரங்கத்தில் தான் ஏசி கொண்டு வந்ததுக்கு பெரிய கொண்டாட்டமாக சொன்னாங்க அப்போல்லாம். நான் சொல்கிறது 70களில் சஃபயர் தேட்டர்னு நினைக்கிறேன், எனக்கு நினைவில்லை. அப்படி காமராஜர் இயல்பாகவே எளிமையாக இருக்கார். நான் சொன்ன எளிமையாக சொன்னதுக்கு ஒரு உதாரணம், நான் பக்கத்தில் நின்றுருக்கேன் காமராஜருடைய மகாலிங்கம்னு பேராசிரியர் இன்னமும் இருக்கிறார், வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் இருக்கார். அவர் கேட்டாலும் தெரியும். எளிமையாக வந்து நிற்கிறார் கர்ம வீரர் காமராஜர். அவர் வந்து ஏசி இல்லாமல் இருப்பாரா? ஏப்பாக்காரு இருக்கிறது. ஏசி இல்லாமல் அவர் இருந்தார். எங்கே அப்படியே இருந்தாலும் அவர் காமராஜர் வசித்த இல்லமான அந்த திருமலைப்பள்ளி ரோடில் அந்த வீட்டில் எந்த இடத்துல ஏசி பிளான்ட்டு காட்ட சொல்லுங்கள். அங்கே தானே இருந்தார், அங்கே தானே உயிர் இருந்தார். அந்த இடத்துல எங்கேயாவது ஏசி பிளான்ட் வச்சதுக்கான அடையாளம் இருக்கா? இல்லவே இல்லை. அவரை பற்றி தவறான புரிதல்கள் இன்று நேற்று இல்லை. முரசொலி, இதே முரசொலியில் பல ஆண்டுகளுக்கு முன்பு 60களில் அந்த ஃபோட்டோ அது வாடகை, அந்த வாடகை கொடுத்தது கட்சிக்காரங்க. அவருக்கு மாதம் ஒரு 500 1000 அந்த மாதிரி லெவலில் கொடுத்துருந்தாங்க. அதுதான் வாழ்க்கை நடத்தியிருந்தார். அவர் தன் தாயாரையே கூட வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னார். ஏன்னா நீ வந்தேன்னா உன்னை தேடி 4 பேர் வரோம், அவனுக்கு காஃபி தண்ணி கொடுக்கணும், அரசாங்க செலவில் ஏன் கொடுக்கணும்? நான் சாப்பிட்றதே ஓசி சோறு. சோக்கிட்ட சொல்லியிருக்கேன், நீ இவ்வளோ தூரம் வந்திருக்கே, உனக்கு காஃபி தண்ணி தரேன்னு சொன்னேன்னா சொல்ல மாட்டேன், நான் குடிக்கிறதே ஓசி தண்ணியா அப்படின்னாரு. அழுதுட்டார் கண்ண ராமசாமி. அந்த மாதிரியான எளிமையை வாழ்ந்தவர். எந்த காலத்திலும் ஏசி இல்லை. அவர் முதலமைச்சராக இருந்தபோது கூட அலுவலகத்தில் இருந்ததாக தகவல் கிடையாது. ஏதோ ஒரு சமயத்தில் குளிர்வரால் வெப்பம் தாங்க முடியாது, உடல் நலம் காரணமாக ஓய்வெடுக்க வேண்டும் என்பதற்காக ஓரிரு முறை உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் கிருஷ்ணராவ் கிட்ட கேட்பார். அது கூட ரிக்வெஸ்ட் தான். முதலமைச்சராக இருக்கும்போது கூட எப்போ இந்த மாதிரி தர முடியுமா, முடிஞ்சா சொல்லு அப்படின்னுப்பார். அவர் வந்து ஒரு சின்ன ரூம் ஏற்பாடு பண்ணி தருவார். இதெல்லாம் 70களில் நடந்திருக்கு, அவ்வளோதான். மற்றபடி காமராஜர் பற்றி சொல்வது தவறு. ஏனென்றால் இதே திருமலைப்பள்ளியரோட வாடகை வீட்டை ஃபோட்டோ எடுத்து முரசொலியில் போட்டாங்க. ஏழை பங்காளன் காமராஜர் வீட்டை பாரி அப்படின்னு கேலி பண்ணி போட்டவங்க இதே முரசொலி இதழில். இதே முரசொலியா என்று தெரியாது. திமுகவினர் மேடை தோறும் முன்னே பேசுகிறாங்க. ஹைதராபாத் வங்கியில் பணத்தை போட்டவர், கோடிக்கணக்கில் போட்டவர் காமராஜர் அப்படின்னு சொன்னாங்க. அது காமராஜர் என்ன பதில் சொன்ன தன்னை, நீங்கள் மறுப்பறிய அறிக்கை விடலாம் ஐயா அப்படின்னு கட்சிக்காரன் கேட்டபோது, போப்பா எவனா இதை என்னமோ சொன்னார், கூறுகோட்டை எதையா சொல்லிட்டு போ, அந்த மாதிரி ஏதோ ஒரு தவறு, ஏதோ ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். எவனா சொல்லிட்டு போகிறான், எனக்கு யானை கால் இருக்குன்னு எவனா சொன்னால் வீடாக எனக்கு யானை கால் இல்லைன்னு சொல்லணுமா ஐயா, அதுக்கெல்லாம் அறிக்கையெல்லாம் விட மாட்டேன் போயா அப்படின்ட்டார். அந்த அளவுக்கு மாபெரும் தலைவர் அவர். மற்றவள் உதாசீனம் தூஷித்தால் கூட, தூற்றினால் கூட அதையும் புறக்கணிக்கிற ஒரு பண்பாளர். அந்த மாதிரி மனப்பான்மை உள்ள தலைவர், இகழ்வார் பொறுத்தல் தலை. அது அந்த மாதிரியான மாமனிதரை ரொம்ப வேதனையோடு தான் இது வெளிப்பாட்டு நான் சொல்ல வரேன். மற்றபடி எனக்கு திமுகவினோட அரசியல் பார்வையில் கூட இல்லை. நம்ம அந்த அரசியல் பார்வையை பார்க்கணுமோ அப்படிங்கிற. ஏன் அப்படின்னா, இப்போ இந்த சர்ச்சை வருவதற்கு முன்பாக கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்களுக்கு முன்பாக கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு கருத்தை திமுகவுடைய மாணவர் அணியை சேர்ந்த ராஜீவ்காந்தி என்ற நபர் பேசினார். அவர் பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது கல்வி கண் தந்த கர்ம வீரர் காமராஜர் தான் நம்ம பேசுவோம். ஆனா காமராஜருக்கு முன்பாகவே திராவிட இயக்கம், குறிப்பாக நீதி கட்சியில பள்ளிகள்லாம் திறந்தாச்சு. காமராஜர் உணவு மதிய உணவு திட்டத்தை மதிய உணவு திட்டம், அதுக்கப்புறம் இந்த பள்ளிகளை திறந்தது உள்ளிட்ட விஷயங்களை சொல்லி அப்பவும் காமராஜரை அவர் டிமைண்ட் பண்றாரு. அப்பவும் ஒரு வலுவான ஒரு இன்னொரு தகவலும் சொன்னார் அதே ராஜீவ்காந்தி. பின்னாடி அவர் மாற்றினாரா வருத்தம் தர தெரியாது. அவரும் நல்ல மனிதர், நண்பர் தான். அவர் என்ன சொன்னாரு,
அவரும் சொந்த காசுலேயே பண்ணாரு, காமராஜர் சொந்த காசில் பண்ணாரா அப்படின்னு. அவருக்கு சொந்த காசு கிடையாதே. அது கொச்சைப்படுத்துகிற அணுகுமுறை. அதே இன்றைய தினம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செய்கிறதெல்லாம் சொந்த காசுல செய்கிறாரு அப்படின்னு கேட்கலாம்ல. அப்படி ஒரு தலைவருடைய மிகச்சிறந்த ஆளுமையை வந்து கொச்சைப்படுத்துகிற மாதிரி பேசுவது எனக்கு ரொம்ப வேதனை தருகிறது. இல்லை, ஏன் இதை வந்து திமுக தொடர்ச்சியாக வந்து செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதாவது இதுக்கு முன்பாக, ஏன்னா எப்பவுமே வந்து எந்த ஒரு புது அரசியல் கட்சி, விஜய் உட்பட யார் வந்தாலும் அவங்க கோட் பண்ற ஃபர்ஸ்ட் நேமா காமராஜர் தான் இருக்கிறார். காமராஜர் ஆட்சி தருவோம், காமராஜர் எளிமையின் உருவம் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பமாக வளர்ந்து நிற்கிறார். யாராலையுமே அடக்க முடியாத பிம்பமாக, விமர்சனம் கூட வைக்க முடியாத ஒரு பிம்பமாக இருக்கார். ஆனா தொடர்ச்சியா வந்து திமுக தரப்புல இருந்து இந்த மாதிரி விமர்சனம் வைக்கிறதுக்கான காரணம் என்ன? அது என்ன காரணம் தெரியல. அதாவது தேசியவாதியான காமராஜரை பற்றி இப்படி பேசினால் காங்கிரஸ் கட்சியினர் வந்து கொஞ்சம் அடங்கியிருப்பாங்கன்றது என்ன காரணமா, காங்கிரஸ் கட்சியினை புண்படுத்துகிற நோக்கமா என்னன்னு தெரியல, எனக்கு தெரியாது. தேசிய தலைவர்கள் பொதுவாக காமராஜர் காங்கிரஸுக்கு மட்டும் சொந்தமானவர் இல்லை, இந்திய தேசத்துக்கே சொந்தமானவர் அவர். அது ஒரு பக்கம். நான் கர்நாடகத்தில் பயணம் ஏற்றபோது கூட அங்கே கூட அவங்க 2 தலைவர்களை ரொம்ப சிலாகிச்சு பேசுகிறாங்க. ஒருத்தர் காமராஜர், நிஜலிங்கப்பாவுக்கு இணையாக காமராஜரை போட்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு மிகப்பெரிய தலைவர். இது ஏன் அவர் திமுகவினர் அவ்வப்போது காமராஜரை குறை கூறி பேசுகிறார் என்பது தெரியவில்லை. ஆனால் இனிமேலும் இப்படி பேசாமல் இருப்பது நல்லது அவர்களுக்கு. இல்லை, நான் கூட ஒரு புகைப்படத்தை பார்த்தேன். அந்த புகைப்படத்தில் காமராஜர் அவர்கள் வழக்கமாக கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. இந்த அவங்களுடைய லெஃப்ட் சைடில் வந்து லால் பகதூர் சாஸ்திரி இப்படி குனிஞ்சு கை கும்புற மாதிரி, இந்திரா காந்தி கையெழுத்து. ஸோ அந்த அளவுக்கு நாட்டுடைய பிரதம மந்திரிகளாக இருப்பவர்களே வந்து கையெடுத்து கும்பிடக்கூடிய இடத்துல ஒரு மாபெரும் தலைவராக இருந்த ஒருவரை தொடர்ச்சியா இந்த மாதிரி வந்து சீண்டணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கான காரணம் என்ன? ஒருவேளை இது ஒரு விஷயம் உணர்த்துதோ? ஏன் அப்படின்னா, தமிழின தலைவர் அப்படின்னு அவங்க ப்ரொஜெக்ட் பண்ண நினைக்கிறது. அதாவது குறிப்பா அந்த நவீன தமிழ்நாட்டின் சிற்பிகள்ல அவங்க வந்து கலைஞர் கருணாநிதியை முன்வைக்கிறாங்க. ஸோ அவருக்கு இணையாக இங்க ஒரு தலைவர் பெரிய அளவுல இருக்கக்கூடாது அப்படிங்கறதால காமராஜரை வேணும்ட்டே அவங்க வந்து டிஃபேம் பண்றாங்களோ அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்கலாம். ஏன்னா நீங்க சொல்லுங்க 36 அணை, எத்தனையோ பல ஏராளமான அணைகளை பட்டியல் இருக்கு என்கிட்ட. அது ஒரு பக்கம் இருக்கட்ட ஏராளமான அணைக்கட்டுகளை இதை கட்டியவர் கர்ம வீரர் காமராஜர். அவர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் அதை விட அதிகமாக திமுகவினர் கட்டினார்கள் அப்படின்னு இவங்க கருணாநிதி அவர்களை உயர்த்தி பேசுவார்கள். இருக்கலாம், புள்ளி விவரங்கள் இருக்கலாம். அது எந்த மாதிரியான அணைக்கட்டுகள்ங்கிறது ஒரு பார்வை. நம்ம அது விமர்சனத்துக்கு கூட போக விரும்பலை. ஆனால் இதை சொல்லி அவரை மட்டம் தட்டுவது ஏன் எடுத்து? காமராஜர் படிக்க வைத்தார், இவர் குடிக்க வைத்தார் என்று சொன்னதெல்லாம் ஒரு ஆதங்கத்தின் வெளிப்பாடு. மதுவிலக்கை ரத்து செய்த போது காமராஜர் வேதனைப்பட்டார். அதனால் அவருங்க சொல்கிறது உண்மை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அணைக்கட்டுகளை வந்து காமராஜர் காலத்தை விட நாங்கள் திமுகவின் நிறைய கட்டினோம் அப்படின்னு பெருமையாக சொல்கிறாங்க. என்னுடைய பார்வை அதில் வந்து இது பெருமை கிடையாது. ஒரு பெரிய மாளிகை கட்டப்படுகிறது, இப்போ 10ஆம் நூற்றாண்டில் கட்டப்படுகிறது எடுத்துக்கலேன். அப்போ 20ஆம் நூற்றாண்டில் அந்த மாளிகைக்கு ஒட்டி வேறு சில கட்டிடங்கள், அதை விட பெரிய கட்டிடங்கள் கட்டப்படுகிறது என்றால் சிறப்பு எதுக்கு? வரலாற்று சிறப்பு எதற்கு? முதலில் கட்டப்பட்ட மாளிகை ஒன்று. இரண்டாவது, காமராஜர் ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை எப்படி? இருக்கிற நிதியை வைத்துக்கொண்டு அங்கே கான்ட்ராக்டில் எவனும் ஊழல் பண்ணியிருக்க மாட்டான், கமிஷன் அடிச்சிருக்க மாட்டான். காமராஜருக்கு ஒரு பொட்டு கூட, ஒரு 10 பைசா கூட வந்திருக்காது. ஆனால் அத்தனை பணத்தையும் முழுக்க செலவு செய்து நிதி பற்றாக்குறை, நாடு விடுதலை பெற்ற குறுகிய காலத்தில் ஒரு 18 அணைகளோ 20 அணைகளோ கட்டினார். நம்ம நம்பர் விட்டுருவோம். அத்தனை அணைகளை கட்டினாரோ அதுதான் பெரிய சாதனை. அதுக்கு பிறகு 20 ஆண்டுகள் கழித்து நீங்கள் முதலமைச்சரும் நிதி வளம் பெருகி இருக்கும், சூழல் மாறி இருக்கும். அப்போது நீங்கள் பல அணைக்கட்டுகள் கட்டுவது என்ன பெருமை? எங்கள் தாத்தா வந்து 8ஆம் கிளாஸு, எங்கள் அப்பா BA, நான் MA அப்படின்னா நான் தான் பெரிய ஆளு சொல்ல முடியாது. அந்தந்த காலகட்டத்தில் அவர்கள் செய்த சாதனை கரெக்டு. 80 ஆண்டுகளுக்கு முன்பு 8ஆம் கிளாஸ் படித்த படிப்பு, அவர் பேசுகிற ஆங்கிலம், அவருடைய அறிவாற்றல் அந்த அளவுக்கு இப்போ இருக்கிற MA படித்தவனுக்கு இருக்கிறதுனா கேள்வி தானே. ஆக இப்போ எண்ணிக்கையை சொல்லி நாம் சாதனை செய்ததாக சொல்வது அது வந்து பெரிய சாதனையாக கருத முடியும். இல்லை, ஒருவேளை இவங்க அந்த திராவிட மாடல்னு இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, சோகால் திராவிட மாடல்னு. அந்த திராவிட மாடல்ல காமராஜரை இவங்களால வந்து கொண்டு வந்து பொருத்த முடியலங்கிற ஆதங்கத்தில் இந்த மாதிரி இருக்கலாம். அது ஒரு காரணமாக இருக்கலாம். எல்லா புகழும் காமராஜருக்கே போய்விட்டார்னு ஆறுது. இப்போ ஏதோ ஒரு காணொலி கூட பார்த்தேன். இன்றைய தான் தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்ததுக்கு
காமராஜர் கொண்டு வந்த தொழில் திட்டங்கள், காமராஜர் கொண்டு வந்த கல்வி திட்டங்கள், காமராஜர் கொண்டு வந்த சமூக நல திட்டங்கள், இவைதான் அடிப்படை காரணம் என்று ஆய்வுகள் கூறுகின்றன. இப்போ இன்னைக்கு தமிழ்நாடு வெற்றி அடைஞ்சது காமராஜ் மாடல் காரணம், ரெவடியன் மாடல் அல்ல. இதுதான் உண்மை. ஆனால் நீங்கள் செய்யலைன்னா ஐஸ்கிரீமில் டாப்பிங்ஸ் வைக்கிற மாதிரி சில டிஷ்ஷஸ் இருக்குல்ல, அது மேலே இருக்குது, அது இல்லாமல் கூட சாப்பிட்லாம் நீங்கள் பச்சிடலாம். அந்த மாதிரி நீங்கள் செய்கிறீங்க இல்லைன்னு நாங்கள் இல்லை, உங்களை நீங்கள் சாதனையே செய்யலை அப்படின்னு இல்லை. ஆனால் ஒப்பிடும்போது எதை ஒப்பிட வேண்டும் என்பதை பாருங்கள். ஒரு கட்டம் எந்த விதமான நிதி ஆதாரமும் சூழலும் இல்லாமல் வளர்ச்சி, எந்த விதமான உதவியும் கிடைக்காத காலத்தில் அவர் சாதித்தார்களே, அது சாதனையா? எல்லாம் இருந்து நீங்கள் சாதிக்கிறீர்களே, இது சாதனையா? அப்போ கமிஷன் கான்ட்ராக்டு எதுவுமே போகலை. இது செஞ்சது எது சாதனைன்னு மக்கள் மனசாட்சியை தொட்டு பார்த்தால் தெரியும். இன்றைய வளர்ச்சிக்கு, இன்றைய தமிழக வளர்ச்சி பெற்றிருக்கிறதா என்றால் நிச்சயமாக இந்தியாவிலே முன்னேறிய மாநிலத்தில் 2வது இடம் என்று நினைக்கிறேன் தமிழகம்தான். அதுக்கு வித்திட்டவர் காமராஜர். காமராஜ் மாடல் தான் காரணம். தமிழக அரசியல் கட்சிகள் அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை வந்து தொடங்கியிருக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து திமுக ஓரணியில் தமிழ்நாடு, உங்களுடன் முதல்வர், உங்களுடன் ஸ்டாலின் சொல்லிட்டு அவங்க ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க. அதெல்லாம் அரசாங்கத்துடைய திட்டங்களை இன்னும் விரைவாக மக்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பதுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய விளம்பரங்களை பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை நேரடியாக சந்தித்து ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். டெய்லி மக்களை சந்திக்கிறார், பேசுறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னொரு பக்கம் விஜய் வந்து இப்போ மதுரையில் வந்து மாநாடு போட போறதா அறிவிப்பு வெளியாகி இருக்கு. அதே மாதிரி அவரும் வந்து இந்த காவல்துறை மரணங்களுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்தினார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ உங்களுக்கு ஓவராலாக ஒரு அவுட்லுக்காக பார்க்கும்போது யாருடைய பிரச்சாரம் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கு, எதை நோக்கி போகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மு.க. ஸ்டாலினின் பிரச்சாரம் எதையும் இழந்து விடக்கூடாது, மீண்டும் இடத்தை பிடிக்க வேண்டும். எடப்பாடியினுடைய பிரச்சாரம் இழந்து விட்டோம், கொஞ்சம் காலம் சுணங்கியிருந்தோம், இதை மறுபடியும் காம்பன்சேட் பண்ணும், அதை வந்து சரி செய்ய வேண்டும் என்கிற நிர்பந்தம். அவரும் நல்லா பிரச்சாரம் செய்கிறார், மறுக்கலை. விஜயோட பிரச்சாரம் நம்ம களத்தில் நாம் இருக்கோம்னு நிரூபிச்சே ஆக வேண்டிய கட்டாயம். ஸோ 3 பேருக்கும் 3 விதமான நிர்பந்தம் கட்டாயம் இருக்கிறது. இதில் ஒவ்வொருத்தராக பார்க்க போனால், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து பல திட்டங்களை கொண்டு வந்ததாக அவர்கள் சொல்லுகிறார்கள். திமுக அரசினுடைய திட்டங்களை முழுக்கவும் நான் புறக்கணிக்கவோ விமர்சிக்கவோ இல்லை. அதில் சில நல்ல திட்டங்களும் உண்டு, வரவேற்கத்தக்க அம்சங்களும் உண்டு, இல்லை என்று சொல்ல மாட்டேன். ஆனால் தமிழக அரசுக்கு திமுக அரசு மீதான அதிருப்தி நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அதுக்கான காரணங்கள் பல உண்டு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, கள்ளச்சாராய பிரச்சனை, தினமும் ஒரு தற்கொலை, தினமும் ஒரு கொலை, தினம் ஒரு நிகழ்வுகள், அசம்பாவித சம்பவங்கள் நடப்பது, சில மத உணர்வுகளை புண்படுத்துகிற மாதிரி பேசுவது, செயல்படுவது, இது போன்ற விஷயங்கள். மத்திய அரசு செய்கிற திட்டங்களை தங்கள் திட்டங்களாக காட்டிக்கொள்வது, மத்திய அரசு அளிக்கிற உதவிகளை மறைத்து செயல்படுவது போன்ற பல திட்டங்கள்னால தமிழக அரசு மீதான அதிருப்தி நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அமைச்சர்களின் போக்குகள் மீதான கோபமும் விருப்பம் வெறுப்பும் அதிகரித்து வருகிறது. இது ஒரு பக்கம். கடந்த காலம் வரையில் நான் பாஜக அதிமுக கூட்டணி உருவாகிற சமயத்தில் தமிழக பாஜக தலைமையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அந்த மாற்றத்துக்கு பிறகு, அந்த மாற்றம் இருக்கிற வெளிப்படையாக சொல்லப்போனால், பாஜகவின் தலைவராக அண்ணாமலை இருந்த காலத்தில் பாஜக உற்சாகத்தோடு செயல்பட்டது, மிக வேகமாக செயல்பட்டது. பாஜக பிசாசு மாதிரி வளர்ந்துருச்சு அப்படின்னு திமுக தலைவர்கள் சொன்னாங்க, குறிப்பாக துரைமுருகன். ஆக அந்த அளவுக்கு உற்சாகமாக விளைந்து களப்பணி ஆற்றியது. அவர் மாற்றப்பட்ட பிறகு நயினார் நாகேந்திரன் இருக்கார், அவர் வந்து அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை என்பது மட்டும் இல்லை, பிலோ ஆவரேஜாக போச்சு. பாஜகவினுடைய வேகம் முன்பு மாதிரி இல்லவே இல்லை, கிடையவே கிடையாது. இந்த இடத்த ஸ்பேஸை வந்து இப்போ மறுபடியும் எடப்பாடி பிடிச்சிருக்கார். எதிர்கட்சியான அதிமுக இடத்தை பாஜக பிடித்தது ஒரு காலம், அது காலம் முடிந்து அல்லது மாறி பாஜக அவனுடைய அந்த வேக இடத்தை இப்போது அதிமுக, அதாவது எடப்பாடி தலைமையில் பிடித்திருக்காங்க. இப்போதேனும் பெட்டர் லேட் தென் நெவர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. இன்னும் 10 மாதம் இருக்குது. இதே வேகமும் உழைப்பும் கடின உழைப்பும் காட்டினால் அதிமுகவுக்கு வாய்ப்புகள் அதிகம் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அது தேர்தல்கள் நெருங்க என்ன காட்சிகள் மாறுமோ தெரியாது ஒரு பக்கம். இது அதிமுக பொறுத்து. திமுக என்னென்னா, நம்ம மேலே இருக்கிற வெறுப்பை மூடி மறைச்சு நம்ம காட்டணும் என்று, உங்களுடன் ஸ்டாலின் என்று
அதை பற்றிய பல விமர்சனங்களும் உண்டு, வரவேற்பும் உண்டு. விமர்சனங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கின்றன. இதெல்லாம் அவங்களோட மைனஸ் பாயிண்ட் ப்ளஸ் பாயிண்ட்டு. விஜய்க்கு இதுவரையில் அவர் என்னன்னு, அவர் யார், அவர் என்ன திசையில் போவார் என்பதே தெரியாமல் இருந்தது. மெல்ல மெல்ல நான் ஒரு திசையில் செல்லுகிறேன் என்பதை காட்டிக் கொள்வதற்காக அவர் இறங்கியிருக்கார். அது ஒரு உதாரணம், எந்த கட்சியோட கூட்டணி இல்லைன்னு தெளிவுபடுத்தியிருக்கார். இதுவரையில் அவர் தன்னுடைய தலைமையில்ங்கிறது. ஆனால் இன்னமும் அன்டெஸ்டட் லெவலில் தான் இருக்கார். இன்னும் பரிசோதிக்கப்படாத ஒரு இயக்கமாக இருக்கிறது. ஆனால் அவருக்கென்று ஒரு சர்க்கிள் இருக்குது, கூட்டம் இருக்கிறது. அவர் சொல்லுகிற விஷயங்கள் எல்லாவற்றையும் விட விஜய் மற்ற கட்சிகளை எல்லாம் பற்றி எந்த விதமான விமர்சனமும் கருத்தையே சொல்லாமல், விமர்சனம் விடுங்க, கருத்தை சொல்வதை கூட தவிர்த்து விட்டு முழுக்க முழுக்க திமுக எதிர்ப்பு என்கிற நிலைப்பாட்டை எடுத்திருக்கார். அது அவருக்கு கை கொடுக்கும். எப்போதுமே ஆளும் கட்சிக்கு எதிரான நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தால் அதுக்கு கை கொடுக்கும். நாம் 1970களில் காமராஜரும் திமுக அரசை எதிர்த்தார். அங்கே திமுகவிலிருந்து வெளியேறிய எம்ஜிஆரும் திமுகவை எதிர்த்தார். அதாவது காமராஜர் எதிர்த்த போது இருந்த அந்த வரவேற்பை அப்படியே தன் பக்கம் ஈர்த்து கொண்டார் எம்ஜிஆர். ஏன்னா அவருக்கு கூடுதலான ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு வசீகரமான தலைவர் இருந்தது. அதனால் அந்த வசீகர தலைமைன்ற அடிப்படையில் அவருக்கு போச்சு. இப்போ அந்த மாதிரி அந்த அளவுக்கு போகுமா விஜய்க்குன்னு தெரியாது. இது ஒரு ஃபார்முலாவாக வச்சுக்கிட்டோம்னா, காமராஜர் என்ற தலைவருக்கு எதிரான, அவருக்கு ஆதரவான, அதாவது ஆட்சிக்கு எதிரான அலை இவர் எம்ஜிஆர் ஈர்த்தது போல அதிமுகவுக்கு கிடைக்கிற இதை வந்து தன் பக்கம் ஈர்ப்பாரான்னு தெரியாது. அதற்கான எந்த சாத்தியக்கூறும் இல்லை. ஏன்னா he has not proved his strength. ஆக இந்த 3 அணிகள், 3 நிலைகள், அணிகள்னு சொல்ல முடியாது, இன்னும் அணி உருவாரத்துக்கு இன்னும் இன்னும் எடப்பாடி பழனிசாமி எங்களோட இன்னும் சில கட்சிகள் வரும்னு சொல்லிட்டு இருக்காரு. இது ஒரு பக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அந்த கட்சியில் இருக்கிறவங்க, அவங்க கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகள் மெல்ல மெல்ல எங்களுக்கு இன்னும் கூடுதல் வேணும், தங்களுடைய நிலைப்பாட்டை அசர்ட்டிவ் செய்து கொள்வதற்கான முயற்சியில் இறங்கியிருக்காங்க. அதை எந்த அளவுக்கு அவங்க கவுண்டர் பண்ண போகிறாங்க, திமுக கவுண்டர் பண்ணணும்னு தெரியல. ஏன்னா 4 அதாவது 4 ஓட்டு விழுந்தால் அதில் 1 ஓட்டு விசிகேவோட ஓட்டுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. திருச்சி வேலுசாமி ஆட்சியில் பங்குன்னு கேட்டிருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது தேர்தல் நெருங்க நெருங்க எந்த அளவுக்கு ஈக்குவேஷன்ஸ் மாறுதுன்னு பொறுத்துட்டு பார்க்கணும். ஆக ஈக்குவேஷன்ஸ் மாறுறது போது அதனுடைய எதிர் விளைவு அதிமுக சாதகமாக அமையிறதா இல்லையான்னு பார்த்துட்டு அப்போது வெற்றி தோல்விகளை கூட முடிவு செய்யலாம். ஆனால் அதுக்கு காலம் இன்னும் இருக்கிறது, சில மாதங்கள் இருக்கின்றன. இதே உழைப்பு 3 கட்சி அணியினர் மேற்கொண்டால் இதே நிலைப்பாடு அவர்களுக்கு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கு. நன்றி சார், பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஆதன் அலைவரிசைக்கு நெஞ்சார்ந்த நன்றி. தேங்க்யூ.